திசையில் சென்றால் பெண் கிடைக்கும் என்று ஜோதிடரை அழைத்து கேட்டேன். அதற்கு அவர் என்ன உழைத்தார் தெரியுமா? மகனே, இன்றோ வெள்ளிக்கிழமை அதிகாலை சனிக்கிழமை 8:30 மணி அளவில் கட்டாய மரணம் என்று ஆனால் என் மகன் உயிர் பிரியாதாலும் நான் என்ன செய்ய வேண்டும் ஐயா? அதற்கு ஏதாயிலும் மாற்று வழி இருக்கின்றதா என்று கேட்டேன். அதற்கு இந்த மருந்து விருது கிடைக்கின்ற மதிமதினாபுரி நாட்டை சுற்றிலும் இரும்பு கோட்டை அமைக்க வேண்டும். அதனை சுற்றிலும் அக்னி சுவாலை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உரைத்தார். இப்பொழுது அந்த இரும்பு கோட்டை அமைத்திருக்கின்றேன். சுற்றிலும் அக்னி சுவாலை வீச வேண்டும். அதுக்குள்ளே இந்த பாதி நான் பிறந்ததை விட பிறக்காமலே இருந்திருக்கிறேன். சிவமணி, என் தாயின் வயிற்றில் நான் கருமையை கலந்து நான் ஏன் பிறக்க வேண்டும் அப்பா? நான் ஏன் பிறக்க வேண்டும்? மனிதன் நினைப்பதும் மனிதன் நினைப்பதுண்டி வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டி பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டி வாழ்வு நிலைக்கும் என்று முன்னுயிரை நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். இப்பொழுதே இரும்பு கோட்டை அமைக்க சொல்லியிருக்கின்றேன். அதன் உள்ளே உன்னை பத்திரமாக நான் பார்த்துக் கொள்கிறேன்.